வருகிற 2024 பொது ஆண்டு பொதுக்குழு அதுக்கு முன்னோடியாக இந்த பொதுக்குழு நடைபெறுகிறது. புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அவர் ஒரே தலைமை, அதுதான் இந்த கட்சிக்கு சிறந்தது என்பதை வலியுறுத்துகின்ற வகையில் பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்ததை, பொதுச் செயலராக நான் எடப்பாடியாரை தேர்ந்தெடுத்ததை ஏகமானதாக இன்றைக்கு தேர்தல் கமிஷன், இன்னைக்கு உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் அனைத்தும் இன்னைக்கு வரவேற்றிருக்கிறது. மக்களுடைய தொண்டர்களுடைய எண்ணத்திற்கு அதை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கிறது என்பதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் கருணாநிதியுடைய தவப்புதல்வர் மு.க. ஸ்டாலின் விடியல் தருவோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்களுக்கு விடிய ஆட்சியை, தொந்தரவு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கார். என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்ததோ இந்த 32 ஆண்டு காலமாக, 32 மாதங்காலமாக, இந்த 32 மாதங்களில் தமிழக மக்கள் படுகிற துன்பங்கள், துயரங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சொல்லனா துயரங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது கொரோனா வைரஸாக இருந்தாலும், பல்வேறு வியாதிகளாக இருந்தாலும், இன்னைக்கு விலைவாசி ஏற்றமாக இருந்தாலும், மின்சார கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, இப்படி எல்லா இதிலையும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது மாற்றுக்கு ஒரே வழி புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார், மக்களின் முதல்வர், நம்மளில் ஒருவர், விவசாயிகளின் தோழனாக இருக்க, நம்மளை அறிந்தவர், நம்முடைய நிலையை அறிந்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சி அமைய வேண்டும், தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும். மக்கள் ஒருமித்தமாக இருக்கிறார்கள். அது வருகிற 2024 முதல் வெற்றியாக நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் வியூகம் அமைக்கின்ற அந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்பதற்கு சான்று. மிக சிறப்பாக இருக்கிறது. இன்னைக்கு வட மாவட்ட மக்கள் எவ்வளவு துன்பப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தென் மாவட்ட மக்களுக்கும் அதே மாதிரிதான். எங்க பொதுச் செயலாளர் போன பிறகுதான் அங்கேயே மற்ற அமைச்சர்களே வர முடிந்தது. யாருமே வரல. சும்மா வெளியே நின்று போட்டோ கொடுத்தாங்க, போஸ்ட் கொடுத்தாங்க, வச்சாங்க. உள்ள யாரும் வரல. மக்கள் அவங்கள உள்ளே விடல. ரெண்டாவது யாருமே வர முடியல. அதான் உண்மை. எப்பொழுது யார் சொன்னா? எப்பொழுதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கோட்டை தென் மாவட்டங்கள் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.